ஜெய் சாய்ராம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த பதிவில் நாளை அக்டோபர் 2, 2025 வரக்கூடிய விஜயதசமி அன்னைக்கு வரக்கூடிய அபிஜித் நட்சத்திர நேர வழிபாட்டு பரிகாரத்தை பற்றி தான் இந்த பதிவில் ஷேர் பண்ண போகிறேன். அதாவது நாளை அக்டோபர் 2ஆம் தேதியான வியாழக்கிழமை குருவாரம் விஜயதசமி வருது. இது போக இந்த நாளில் பெருமாளுக்கு உரிய திருவோண நட்சத்திரமும் சேர்ந்து வருது. இதே நாளில் தான் அதிக சக்தி வாய்ந்த அபிஜித் நட்சத்திர நேரமும் வருது. அந்த சக்தி வாய்ந்த இந்த நாளில் சக்தி வாய்ந்த இந்த 24 நிமிடத்தில் நாம் என்ன வேண்டுதலை இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட வச்சாலும் அது அப்படியே பலிக்கும். உங்களுடைய வாழ்நாள் துன்பங்கள் எல்லாமே நீங்கும். கஷ்டங்கள்லேருந்து விடுபடணும் அப்படின்னா நாளைய தினம் அபிஜித் நட்சத்திர நேரத்தில் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன, அதிசக்தி வாய்ந்த இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் நாளைய தினம் எப்போது வருது அப்படின்றத பற்றி இந்த பதிவில் நாம் பார்க்கலாம். இந்த பதிவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள பதிவாகவும் கை கொடுக்குற பதிவாக இருக்கும். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். 2/10/2025 வியாழக்கிழமை காலையில் 9:01 9:25 மணி வரை இந்த 24 நிமிடங்கள் அபிஜித் நட்சத்திர நேரம் அப்படிங்கிறது வருது. இந்த அபிஜித் நட்சத்திரம் நேரத்தில் கிருஷ்ண பரமாத்மாவை வேண்டி பூஜை அறையில் 2 நெய்தீபங்கள் ஏற்றி வச்சு நீங்கள் என்ன வரம் கேட்டாலும் அது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். நாளை விஜயதசமி. விஜய அப்படின்னாலே வெற்றியை குறிக்கக்கூடியது. வெற்றியை குறிக்கக்கூடிய இந்த நாளில் இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்கள். உங்களுடைய முயற்சிகள் வேண்டுதல் நிச்சயமாக பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்கும். இது முதல் விஷயம். இந்த பிரம்மாண்டமான அபிஜித் நட்சத்திர நேரத்தில் அப்படி அந்த நேரத்தில் என்ன நம்ம பரிகாரம் செய்யலாம் அப்படின்னா, உங்களுக்கு பண தேவை அதிகமாக இருக்குது, கடன் சுமை அதிகமாக இருக்குது, அதிலிருந்து வெளியில் வரணும் அப்படின்னா இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்தை நாம் எப்படி பயன்படுத்திக்கலாம்? ஒரு எளிய ஒரு ஆன்மீகம் சொல்லும் ஒரு பரிகாரம் தான் இது. ரொம்ப எளிமையானது. இதை விஜயதசமி அன்னைக்கு நீங்கள் செய்ய பெரும் பாக்கியம் செஞ்சுருக்கணும். இந்த பரிகாரத்தை செய்கிறதுக்கு இந்த பரிகாரத்துக்கு பணத்தை ஈர்க்கும் பச்சை கற்பூரம், அப்புறம் கெட்டதை உங்களிடம் நெருங்க விடாமல் தடுக்கும் தர்பை புல், இந்த 2 பொருட்கள் மட்டும் தேவை. ஒரு சின்ன மண் அகல் விளக்கில் சின்ன துண்டு பச்சை கற்பூரத்தை வச்சு அதை ஏற்றி வைங்க. பச்சை கற்பூர நெருப்பில் இந்த தர்பை புல்லை காட்டி பொசிக்கிருங்க. அப்போது ஒரு சாம்பல் கிடைக்கும். அந்த சாம்பலை இந்த கற்பூரத்திலேயே சேகரிச்சுட்டு அதை சேகரித்து வச்சுக்கோங்க. எரியும் கற்பூரத்தில் இந்த தர்பப்புல்லை போட்டு சாம்பலாக்கி அதில் கொஞ்சம் நெய் விட்டு கலந்து இந்த மையை தயார் செஞ்சு வச்சுக்கோங்க. இது அபிஜித் நட்சத்திர நேரத்தில் இந்த மையை தயாரித்து பணவரவு அதிகரிக்கணும் அப்படின்னு பிரபஞ்சத்துக்கிட்ட வேண்டுதல் வையுங்க. இந்த மையை தயார் செய்யும்போது ஓம் ரீம் வசி வசி தனம் பணம் தினம் தினம் அப்படின்ற இந்த மந்திரத்தை சொல்லுங்க. அந்த மைக்கு பணத்தை ஈர்க்கக்கூடிய அபரிவிதமான சக்தி சேர்ந்துடும். அதுக்கப்புறமா அந்த மையை கொஞ்சமாக எடுத்து உச்சந்தலையில் தடவிக்கோங்க. இவ்வளவுதான் அந்த பரிகாரம். இந்த மையை தயார் செய்யலை அப்படின்னாலும் பரவாயில்ல. அபிஜித் நட்சத்திர நேரம் வரும்போது அந்த 24 நிமிடத்தில் இந்த மந்திரத்தை மட்டுமாவது சொல்லுங்க. உங்களுக்கு நிச்சயமாக பணவசியம் உண்டாகும். நாங்கள் வேலைக்கே போகாமல் பணம் கிடைக்குமா அப்படின்னு கேட்காதீங்க. நீங்கள் எடுக்கிற முயற்சி கண்டிப்பாக வெற்றி அடையும். உங்களுக்கு வர வேண்டிய பணம் நிச்சயமாக சேரும். இதே போல் தினம் தினம் காலையில் எழுந்து சுத்தபத்தமாக குளிச்சுட்டு இந்த மந்திரத்தை சொல்லி இந்த மைய உச்சந்தலையில் தடவிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான பணவசியம் அப்படிங்கிறது அதிகரிக்கும். ஆனால் இந்த மைக்கு 48 மட்டும்தான் பவர் இருக்கும். அந்த 48 நாட்கள் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அதுக்கு மேலே நீங்கள் பயன்படுத்தக்கூடாது.
அதுக்கப்புறமா அபிஜித் நட்சத்திர நேரம் திரும்ப வரும்போது இதே போல் மைய தயார் செஞ்சு நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. உங்களுக்கு இந்த பரிகாரம் உண்மையாகவே ரொம்பவே பலனளிக்கும் பட்சத்தில் பலவிதமான பிரச்சனைகள்லேருந்து வெளிவர இந்த சின்ன மை உதவியாக இருக்கும். முயற்சி செஞ்சு பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு நல்லதே நடக்கும். இறைவனை ஆத்மார்த்தமாக பிரார்த்தனை பண்ணி நம்பிக்கையோட இந்த பரிகாரத்தை செய்யுங்க. நீங்களே கண்டிப்பாக என்கிட்ட கமெண்ட்டில் சொல்லுவீங்க. அந்தளவுக்கு உங்களுக்கு கை கொடுக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க, நான் கண்டிப்பாக உங்களுக்கு பதில் சொல்கிறேன். என்னோடய சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இது போல் எனக்கு தெரிஞ்ச ஆன்மீக பதிவுகளை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.